அனைவருக்கும் வணக்கம். canon xerox மிஷினில் எப்படி நீங்கள் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கு வந்து நெட்வொர்க் போர்ட்டில் எப்படி நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபி அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா இமேஜினர் சீரிஸ் எல்லாத்துக்குமே ஒன்று போல் தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷின் ஆன் பண்ணிங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெயிட் இண்டிகேட் வந்து ஆம் அப் ஆகிட்டு அப்புறமா ரெடி டு காப்பின்னு வந்துடும். டிஸ்பிளேயில் கீழே பார்த்திங்க அப்படின்னா செக் த டிசிபி ஐபின்னு காட்டும், இல்லாட்டா செக் த நெட்வொர்க் கனெக்ஷன் காட்டும். இங்கே அடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஒரு கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் செட்டிங்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அடுத்தது சேஞ்ச் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு ஆஃபில் இருக்கும், அதை ஆன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசிபி ஐபி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு IPv4 செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ஐபி அட்ரஸ் எல்லாமே ஜீரோவில் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கிளியர்னு ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஜீரோவுமே போய்ட்டு உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 192.168.1.10 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளாக நம்ம கொடுக்குறோம். எக்ஸாக்டாக என்ன நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த காலத்துக்கு போகும்போது நீங்கள் அந்த கீழே ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஏரோ மார்க்கு, அதை டச் பண்ணிக்கலாம். நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக் பேஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பரு கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது சப்நெட் மாஸ்க்குன்னு இருக்கும். இப்போ எல்லாமே 255 கொடுத்துருங்க. கடைசி இது மட்டும் 0 கொடுத்துக்கோங்க. இது வந்து பொதுவாக எல்லா ஐபி அட்ரஸுமே வந்து உங்களுக்கு சப்நெட் மாஸ்க் வந்து இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா கேட்வே அட்ரஸ்ன்னு இருக்கும். இது தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம், உங்கள் பிரிண்டர் சப்போர்ட்டாக வச்சுன்னா தேவையில்லை, இல்லை பிரிண்ட் அவுட் வரல அப்படின்னா மட்டும் இந்த கேட்வே அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரீசெட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னா லோக்கல் ஏரியா கனெக்ஷனில் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு டீட்டெயில்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வியூ ஆகும். எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஐபி அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா 192.168.1.20 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து 3 நம்பர் நம்ம எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துட்றோம். கடைசி நம்பர் மட்டும் 20க்கு பதிலாக வந்து நம்ம வேறு நம்பர் கொடுக்குறோம். எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா 25 கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கீழே சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ஏறத்தால் ஒன்றும் இருக்கும், 255.255.0 கேட்வே அட்ரஸும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். 192.168.1.1 இதுவும் மோஸ்ட்லி வந்து இதே நம்பர் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸில் அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் 192.168.1.25 இருக்கும். இது கம்ப்யூட்டரில் இருக்கிற நம்பரை தவிர நீங்கள் வேறு நம்பர் கொடுக்கணும். 234க்குள்ளே வந்து நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து நம்ம பிசிஎல் ட்ரைவை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் பிரிண்டர் ரெடி ஆயிரும். அந்த பிசிஎல் பிரிண்டரையும் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.